next in an inner product space u and v belong to the orthonormal set னு கொடுத்துட்டாங்க. so norm of u minus v divided by norm of u plus v ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. so இத நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா இது வந்து ஸ்கொயர் பண்றேன். so மேலே ஸ்கொயர் பண்றேன், டினாமினேட்டர் டேர்மையும் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? norm u squared plus norm அது a plus b a minus b whole square ஃபார்முலா இருக்குல, அத தான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். so minus of 2 இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாம பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா 2 into inner product of u comma v னு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அதே ஃபார்முலா தான் இங்க -2ab னு எழுதுவோம்ல, அங்க 2u னு எழுதாம 2 into inner product of u comma v. அதே மாதிரி இங்க norm u squared plus norm v squared plus 2 into inner product of u comma v னு கொடுத்திருக்காங்க. சரி, இத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணா இந்த மாதிரி வரும். நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? inner product space u and v belong to an orthonormal set. so u v யும் வந்து என்ன அப்படினா orthonormal னு சொல்லிட்டாங்க. orthonormal இருந்துச்சுனா அது கண்டிப்பா என்னவாகும் இருக்கும் அப்படினா ஆர்த்தோகோனலாவும் இருக்கும். so orthonormalனாலே அது வந்து என்னவா இருக்கும்? ஆர்த்தோகோனல். ஆர்த்தோனார்மல்னா என்ன? அதோட inner product of u, u வந்து 1 னு சொல்லுவோம். அதாவது norm u ஓட வேல்யூ வந்து என்ன அப்படினா 1. இதுதான் ஆர்த்தோனார்மல் னு சொல்லுவோம். அதே inner product of another vector ஓட inner product போடும்போது அது வந்து என்னன்னா 0 ஆயிடும். அப்ப இங்க வந்து என்ன வந்துரும்? ஆர்த்தோகோனார்மல் நமக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஆர்த்தோனார்மலா இருந்தா கண்டிப்பா ஆர்த்தோகோனலாவும் இருக்கும். ஆர்த்தோகோனலோட கண்டிஷன் என்ன? u and v ரெண்டுமே ஆர்த்தோகோனல்னா அதோட inner product என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப இந்த டேர்மும் 0 ஆயிடும், இந்த டேர்மும் 0 ஆயிடும். அப்ப நமக்கு என்ன வரும்? norm u squared இருக்கும் plus norm v squared மட்டும் தான் இங்க இருக்கும். இது 0 ஆயிடும். divided by இங்கேயும் norm u squared plus norm v squared. இப்ப ரெண்டுமே சேம் டேர்ம் தானே? அப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1. சோ ஆன்சர் வந்து 1. ஆப்ஷன் D தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து if u, v belongs to v then u is orthogonal to v னு கொடுத்துட்டாங்க. u வந்து orthogonal to v னா அதோட inner product 0 ஆ இருக்கும். and then அதான் ஆப்ஷன்லயே கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஆப்ஷன் A ல டைரக்ட்டா கொடுத்திருக்காங்க. இன்னர் ப்ராடக்ட் சொல்லுங்க, u v வந்து 0 ஆ இருக்கும், குறைவா இருந்தா ஒரு நாள். ஆமா, ஆர்த்தோகோனல்னா இந்த ஆப்ஷன் வரும். ஆர்த்தோகோனல்னா. அதே ஆர்த்தோனார்மல்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, u = 1 அப்படினு கொடுக்கலாம், இல்ல norm u = 1 னு கொடுக்கலாம். இது வந்து என்ன அப்படினா ஆர்த்தோனார்மல். இது u வினா ஆர்த்தோகோனலா? inner product of u, v வந்து 0 வந்துச்சுனா ஆர்த்தோகோனல். சரி, u inner product of u, u = 1 ஆ இருந்ததுனா அது வந்து ஆர்த்தோனார்மல். 37 என்ன கொடுத்திருக்காங்க? a1 a2 b1 b2 கொடுத்திருக்காங்க. in r cross r linearly dependent அவங்களே சொல்லிட்டாங்க. linearly dependent நமக்கு என்ன தெரியும்? determinant value = 0 னு தெரியும். ஓகேவா? அப்ப என்ன ஒரு determinant கண்டுபிடிச்சா a1 b2 minus a2 b1 = 0. அப்ப இதுல என்ன வரும்? a1 b2 = a2 b1. சோ இது ஆப்ஷன்ல எங்க இருக்கு? a1 b2 = a2 b1. ஆப்ஷன் C தான் கரெக்ட். கான்செப்ட் தெரிஞ்சா போதும், எப்படி क्वेश्चन கேட்டாலும் நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். இப்ப டிபெண்டன்ட்னா என்ன அப்படினு தெரிஞ்சிருந்தா தான் இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படிங்கிறது நமக்கு மைண்ட்ல டக்குனு வரணும். 40th क्वेश्चन அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. w1 w2 வந்து சப்ஸ்பேஸா இருந்ததுனா அது என்ன ப்ராடக்ட் ஸ்பேஸ்? அடிஷனா இருந்தா இன்டர்செக்ஷன் எழுதுவோம், இன்டர்செக்ஷனா இருந்ததுனா அடிஷன் எழுதுவோம். சோ ஆப்ஷன் B கரெக்ட். நீங்க சொல்ல வச்சதா அடிஷன். நெக்ஸ்ட் வந்து the characteristic root of unitary matrix. அது வந்து modulus lambda = 1 for all I ங்கிறது தான் கரெக்ட். for each I னு கொடுத்தாலும் for all I னால இது ரிசல்ட் ஆவே ஆப்ஷன் B. ஆப்ஷன் A ல வந்து வெறும் modulus lambda = 1 மட்டும் கொடுத்திருக்காங்க. for all I அப்படிங்கற ஆப்ஷன் வந்தா தான் கரெக்ட். ஆப்ஷன் B தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இல்ல ரிசல்ட் டைரக்ட்டா ஆமா இந்த யூனிட்டரி மேட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்திருப்போம்ல, ஹெர்மிஷன் ஸ்கியூ ஹெர்மிஷன் அந்த இடத்துல இருக்கும் இதெல்லாம் லாஸ்டா. நெக்ஸ்ட் S = E1 E2 and so on is a basis for Vn of f. கரெக்ட் தான். ஏனா வந்து ஒரு இதுல n எலிமெண்ட்ஸ் இருந்தது அப்படினா is a basis of Vn of f னு சொல்லுவோம். அதே 2 எலிமெண்ட்ஸ் இருந்தது அப்படினா இப்போ 1, i னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிஸா இருக்கும். ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு அப்படினா இது வந்து ரியல் நம்பரோட பேசிஸா இருக்கும். அதுதான் எடுத்து கொடுத்திருக்காங்க. S = 1 is a basis for the vector space
R over R னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 1, E is the basis of the vector space C over R. அதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் D தான் கரெக்ட். All are correct. Next 43. Let V be a vector space over a field F. Let S equal to V1 V2 and so on Vn span V. S ங்கிறது W1 W2 and so on Wm be a linearly independent set of vectors in V. Then M வந்து less than or equal to n இருக்கும். M ங்கிறது என்ன சொல்லிருக்காங்க? linear dependentனா M greater than n. ஆமா. M வந்து less than or equal to n. இது வந்து linearly independent மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. linearly dependentனா linearly dependent கேட்டானா டிபெண்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல டிபெண்டன்ட்ங்கற வார்த்தை வந்துச்சுனா அது வராது, கரெக்ட்டா இருக்காது. ஏன்னா வந்து பேசிஸ் அப்படிங்கும்போது லீனியர்லி இன்டிபெண்டன்ட்டும் பேசிஸ மட்டும் தான் கம்பேர் பண்ண முடியும். டிபெண்டன்ட்டையும் பேசிஸையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்ப n வந்து என்ன பண்ணுது? ஸ்பான் பண்ணுது. ஸ்பான் பண்ணுதுனா அது வந்து n. அப்ப இதுதான் வந்து பிக்கரா இருக்கும். n வந்து greater than or equal to m னு சொல்லலாம். இல்ல m is less than or equal to n. இது ரெண்டுமே சேம் தானே. அப்ப வந்து ஆப்ஷன் A தான் கரெக்ட் 43 க்கு. m is less than or equal to n. So Zn, dot modlo n is a group னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா அது? கரெக்ட்டா வராதுல. எப்ப குரூப்பா இருக்கும்? அடிஷனா இருக்கும்போது. மல்டிப்ளிகேஷன்ல வந்து பிரைமா இருக்கும். n வந்து பிரைமா இருக்கும். பிரைமா இருந்தா மட்டும் தான் வந்து Zn, dot modlo n வந்து குரூப்னு சொல்லுவோம். அடிஷனா இருந்ததுன்னா பிரைம்லாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஜெனரலா Zn, addition modlo n வந்து என்ன? குரூப் தான். ஓகேவா? அப்ப செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். அப்ப Zn, addition modlo n ங்கிறது குரூப்ங்கிறது கரெக்ட் தான். அங்க n பிரைம் கொடுத்தா குரூப். இங்க வந்து பிரைம்னு கொடுத்திருந்தா மட்டும் தான் குரூப். அவங்க கொடுக்கல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. தேர்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? any group of order less than or equal to 5. ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து less than or equal to 5 ஆ இருந்ததுன்னா அது வந்து எபிலியனா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நம்ம எபிலியனா இருந்தா என்ன பார்த்திருக்கோம்? ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து பிரைமா இருந்துச்சுனாலோ இல்லாட்டி பிரைம் ஸ்கொயர்டா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே இது வந்து என்னவா இருக்கும்? எபிலியனா இருக்கும்னு பார்த்திருக்கோம். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜே வந்து less than or equal to 5 னா அது வந்து என்னவா இருந்திருக்கலாம்? 2 ஆ இருந்திருக்கலாம். ஒரு குரூப் அப்ப 2 னா இது வந்து பிரைம்ல வந்துரும். அடுத்து 3 ஆ இருந்துச்சுனா அதுவும் பிரைம்ல வந்துரும். 4 ஆ இருந்துச்சுனா அது பிரைம் ஸ்கொயர்ல வந்துரும். 4 வந்து 2 ஸ்கொயர்ல எழுதறனால அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து 5 னா அது பிரைம்ல வந்துருது. அப்ப ஆர்டர் ஆஃப் ஜி வந்து p ஆ இருந்தாலும் p ஸ்கொயரா இருந்தாலும் அது கண்டிப்பா எபிலியனா இருக்கும். அப்ப இதுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்மே வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இது கரெக்ட் தான். ஓகேவா? less than or equal to 5 ஆ இருந்துச்சுனா கண்டிப்பா அந்த குரூப் வந்து எபிலியனா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் தேர்ட் சப்டிவிஷனும் கரெக்ட் தான். அப்ப செகண்ட் அண்ட் 3 தான் கரெக்ட். இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட் கொடுத்திருக்காங்களா? அப்ப இது ரெண்டும் தான் கரெக்ட். இது ராங். அப்ப 2 and 3 தான் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் A ல தான கொடுத்திருக்காங்க. 2 and 3 ட்ரூன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் A ல கொடுத்திருக்கிறதுனால ஆப்ஷன் A தான் கரெக்ட். அதுக்கு இந்த ரிசல்ட் தெரிஞ்சாதான் இத கொண்டு வர முடியும். ஒரு குரூப்போட ஆர்டர் p ஆ இருந்தாலும் p ஸ்கொயரா இருந்தாலும் எபிலியனா இருக்கும். பட் சைக்ளிக்க பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் ஜி p ஆ இருந்தா மட்டும் தான் சைக்ளிக். p ஸ்கொயரா இருந்தா சைக்ளிக் கிடையாது. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஐகன் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இது போட்டாச்சா? அது வந்து நான் 30 போட்டேன். 38 எப்படி 30 எப்படி இருந்துச்சு? 310 வா? 0260005 சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஐகன் வேல்யூ. ஒரு மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம ஐகன் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா நம்ம இத வந்து ஐகன் வேல்யூன்னு சொல்லிடலாம். அப்ப ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர். அப்ப 9 + 4 + 25 போட்ட மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் போட்டேன். அப்ப 38 தான் ஆன்சர். ஆப்ஷன் A தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சூஸ் தி ராங் ஸ்டேட்மென்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. z, +, is a field. z, +, is a field and then r, +, q, +, c, +, is a field அப்படினு கொடுத்திருக்காங்க. ஃபீல்ட்னாலே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? commutative division ring is a field ன்னு பார்த்திருக்கோம். division ringனாலே வந்து அது வந்து என்ன இருக்கும்னா எந்த ஒரு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கணும். ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருந்தா தான் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபீல்ட் அப்படினே சொல்லுவோம். பட் இத பொறுத்த வரைக்கும் z, +, டாட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1க்கும் -1க்கும் மட்டும் தான் இன்வெர்ஸ் இருக்கும்.
ஆமா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். இப்போ 2லாம் எடுத்துட்டோம்னா 1/2ங்கிறது எங்க இருக்காது, இசட்ல இருக்காது. பட் ஆர் பிளஸ் கியூ சிலலாம் வந்து என்ன இருக்கும், எல்லாத்துக்குமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். அப்போ பி சி டி மூணுமே வந்து ஃபீல்டு கரெக்ட் தான் அது. பட் இசட் கமா பிளஸ் கமா டாட் வந்து என்ன கிடையாது, ஃபீல்டு கிடையாது. ஏன்னா இதுல வந்து இந்த 2 எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். ரிமைனிங் உள்ள எலிமெண்ட்ஸ்க்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் பார்த்தோம்னா 1/2. இது p/q ஃபார்ம் வந்து இன்டிஜர்ஸ்ல இருக்காது, அது ரேஷனல் ரியல் நம்பர்ல போயிடும். அப்ப இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்காதனால இது வந்து என்ன கிடையாது, ஃபீல்டு கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் ராங். நெக்ஸ்ட் if a and b are two subrings of a ring or then சோ குரூப்ல பார்த்தாலே அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். a intersection b is a subring. இது எல்லா குரூப்லயும் அதே ப்ராப்பர்ட்டி தான், வெக்டர் ஸ்பேஸ்லயும் அதே ப்ராப்பர்ட்டி தான், ரிங்லயும் அதே ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் choose the correct one. A field has proper ideals. சோ அதே மாதிரி இங்க क्वेश्चन கேட்றோம். ஃபீல்ட யூஸ் பண்ணி நிறைய क्वेश्चन வந்துட்டே தான் இருக்கு. ஃபீல்டுக்கு நான் என்ன சொல்லிருக்கேன், ஃபீல்ட் இப்ப ஆர்ங்கிறது ஒரு ஃபீல்ட்னு எடுத்துக்கிறோம்னு வெச்சுக்கோங்க. இதுல வந்து 0வும் r மட்டும் தான் ஐடியலா இருக்கும். அப்படி இல்லனா only 2 ஐடியல்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லனா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், improper ஐடியல்னு சொல்லுவோம்னு சொல்லிருக்கேன். சோ 3 வேஸ்ல क्वेश्चन கேட்கலாம்னு சொல்லிருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. choose the correct one. A field has proper ideals னு கொடுத்திருக்காங்க. தப்பு, இது வந்து wrong, அது மாதிரி வராது. A field has no proper ideals. improper ideals னு சொல்லலாம், இது வந்து என்ன சொல்லலாம், no proper னு சொல்லலாம். இது ரெண்டும் சேம் தான், ஓகேவா? improperனாலும் no properனாலும் சேம் தான். அந்த வேர்ட் யூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. every subring of a ring or is an ideal of R. ஐடியல் வந்து சப்ரிங்கா இருக்கும், பட் சப்ரிங் வந்து ஐடியலா இருக்காது, ஓகேவா? அதாவது குரூப்ல பாப்போம்ல, ஒரு சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்காது, பட் நார்மல் சப் குரூப் வந்து சப் குரூப்பா இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இங்க. எனி ஐடியல் இஸ் a சப்ரிங்கா இருக்கும், பட் சப்ரிங் வந்து என்ன கிடையாது, ஐடியலா இருக்காது. அப்ப ஆப்ஷன் சி வந்து ராங். அதே மாதிரி தான் ஆப்ஷன் டி ல a subring with of a ring with identity is again a ring with identity அப்படினு சொல்லிருக்காங்க, அதுவும் வந்து ராங் தான். A field has no proper ideals. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन, இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். 2 ஐடியல் கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஆமா, இது எந்த ஸ்டேட்மென்ட் தான் கரெக்ட் தான். இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ்னு கொடுத்தாலும் சரி, நோ ப்ராப்பர் ஐடியல்ஸ்னாலும் கரெக்ட் தான். இங்க r க்கு பதிலா f னு கூட கொடுக்கலாம். ஃபீல்ட் வந்து f னே எடுத்துக்குவாங்க. ஃபீல்ட்னு கொடுத்தா இங்க வந்து 0 and f னு வந்துரும். 0 and f are ideals னு கொடுத்துருவாங்க. dimension of v equal to dimension of w plus dimension of w complement னு கொடுத்திருக்காங்க. s complement the whole complement equal to so vங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ்னு எடுத்துட்டோம். vங்கிறது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், wங்கிறது சப்ஸ்பேஸ்னு சொல்லிருக்காங்க இல்லையா? இப்ப டைமென்ஷன் ஆஃப் w ஐயும் அதோட காம்ப்ளிமெண்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும், v கிடைச்சிரும், ஓகேவா? ஏன்னா வந்து இதோட சப்ஸ்பேஸ் தான் w ன்னு சொல்லிருக்காங்க. சோ அதோட டைமென்ஷனையும் அதோட காம்ப்ளிமெண்டோட டைமென்ஷனையும் ஆட் பண்ணா நமக்கு கண்டிப்பா டைமென்ஷன் v கிடைக்கும். அப்ப இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் s காம்ப்ளிமெண்ட் தி ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படினா நான் ஒரு s தான் கிடைக்கும். ஒரு ஆமா, s காம்ப்ளிமெண்ட்க்கு அகைன் காம்ப்ளிமெண்ட் போட்டோம்னா நமக்கு s தான் கிடைக்கும். சோ இங்க s காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க, அது வராது. அடுத்து வந்து ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி, norm of x + y less than or equal to norm x plus norm y னு இருக்கணும். less than or equal to இங்க ஈக்குவல் டு கொடுத்ததனால அதுவும் வராது. வெறும் w intersection w complement equal to v னு கொடுத்திருக்காங்க, இது கண்டிப்பா வராது. ஏன்னா w க்கும் அதோட காம்ப்ளிமெண்ட்க்கும் காமனா எலிமெண்ட்ஸே இருக்காது, அப்ப எம்டி செட் தான் வரும். இவங்க v னு கொடுத்திருக்காங்க, அப்ப இது வந்து என்ன கிடையாது, இது ராங். ஃபோர்த் ஆப்ஷன் எல்லா ரிசல்ட் தான். ஆமா, இது ஜெனரலாவே புரிஞ்சுக்கலாம். ஒரு இது குரூப் ஏதோ ஒரு சப்ஸ்பேஸ் இருக்கு, அதோட காம்ப்ளிமெண்ட் ஒரு குரூப் A இருக்கு, A காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னா இதுல இல்லாத எலிமெண்ட்ஸ் தான இங்க எழுதிருக்கோம். கண்டிப்பா இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டோம்னா இங்க எம்டி தான வரும். அங்க ஆனா b கொடுத்திருக்காங்க, அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் ராங் தான். இது வந்து ரிசல்ட், இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி. ஆமா, norm of x plus y னு ஆல்ரெடி modulus of x plus y less than or equal to modulus x plus modulus y னு வரும். அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்ட் இருக்கு. So 50 क्वेश्चन over.